வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இது தஞ்சாவூர் பக்கத்தில் திருவையாறில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். ஒரு வீட்டுக்கு தேவையான முழுமையான பவரும் நைட்டும் பகலும் சேர்த்து இந்த சோலார் சிஸ்டம் உற்பத்தி பண்ணி கொடுத்துருது. நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, சரி சார், பகலில் பேட்ரி இல்லாத ஆன் கிரிட் சிஸ்டத்தில் பகலில் வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் ஓடிடுது, நைட்டு என்ன பண்ணுறது? நைட்டு எப்படி உங்களுக்கு பேக்கப் கிடைக்கும்? நீங்கள் தான் ஆன் கிரிட் சிஸ்டத்தில் பேட்டரி பேக்கப்பே கொடுக்கறது இல்லையே, அப்புறம் எப்படி நைட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஆன் கிரிட் சிஸ்டம்னு வந்துட்டாலே நைட்டும் பகலும் எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இபி கரண்ட்டில் தான் ஓடும். இது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான். இபி கரண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ யூனிட் கரண்ட்டு ஆகுதோ அவ்வளோ யூனிட் கரண்ட்டையும் சோலார்லேயே உற்பத்தி பண்ணி நேர் செய்கிறது மட்டும்தான் ஆன் கிரிட் சிஸ்டத்தோட வேலை. உதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு முழுமையான நாள் 24 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம 12லேருந்து 15 யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பகல் நேரத்தில் 2 யூனிட்டு, நைட்டு நேரத்தில் 10 யூனிட், இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த சோலார் சிஸ்டம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணிக்குள்ளே இந்த 12லேருந்து 15 யூனிட்டை உற்பத்தி பண்ணி முடிச்சிடும். நேராக நீங்கள் பகலில் யூஸ் பண்ணக்கூடிய 2 யூனிட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10 யூனிட்டை அந்த பை டைரெக்ஷனல் மீட்டர் வழியாக இபிக்கே ரிட்டன் அனுப்பி விட்ருக்கோம். இதுதான் இதோட வேலை. அப்போ இபியில் ரிட்டன் போகும்போது அது எப்படி மெஷர் பண்ணுறது? அதுக்கு தான் அவங்க நம்ம வீட்டில் இருக்கிற யூனி டைரெக்ஷனல் டிஜிட்டல் எனர்ஜி மீட்டரை கழட்டிட்டு அதுக்கு பதிலாக ஒன்று அதை ஃபார்மேட் பண்ணி திரும்ப ப்ரோக்ராமிங் பண்ணி நம்ம வீட்டில் கொண்டு வைப்பாங்க. அப்படி இல்லையா, வேறு புதுசாக ஒரு டிஜிட்டல் பை டைரெக்ஷனல் மீட்டரை நம்ம வீட்டில் கொண்டு ஃபிட் பண்ணிடுவாங்க. அதில் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும். இப்போ பகலில் 2 யூனிட்டை நமக்கு நேரடியாக கொடுத்துட்டு 10 யூனிட்டை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்குன்னா அந்த மீட்டரில் எக்ஸ்போர்ட்டு அப்படின்னு போட்டு 10 யூனிட்டுன்னு இருக்கும். இதே மாதிரி 60 நாளைக்கு 10 யூனிட்டாக அது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 600 யூனிட்டு எக்ஸ்போர்ட்டில் இருக்கும். அப்போ பகலில் நீங்கள் யூஸ் பண்ணது போக எக்ஸ்போர்ட் ஆன 600 யூனிட்டு, இம்போர்ட்டு யூனிட்டு நம்ம இபியிலேருந்து நைட்டு வாங்கியிருக்கோம். எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 700 யூனிட் வந்திருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அப்போது இம்போர்ட்டு 700, எக்ஸ்போர்ட்டு 600, பேலன்ஸ் எவ்வளோன்னா 100 யூனிட்டு. இந்த 100 யூனிட் வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக டிஎன்இபியில் நமக்கு இப்போ இருக்கிற ஆஃபருக்கு போய்டும். அப்போ அந்த 100 யூனிட்டு ஃப்ரீ. அப்போ பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லே கம்ப்ளீட்டாக இருக்காது. எலக்ட்ரிசிட்டி பில்லு 0. அப்போது நெட்வொர்க் சார்ஜ் மட்டும் நீங்கள் 1 கிலோவாட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக 100 ரூபா வரும்.